Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அரசு போக்குவரத்து கழகங்களில் 2023ஆம் ஆண்டு அவுட் சோர்சிங் முறையில் பணியில் சேர்க்கப்பட்டு தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 2022, 2023ஆம் ஆண்டில் கடுமையான டிரைவர் நடத்துனர் பற்றாக்குறை நிலவியது. இதனை சரி செய்யும் வகையில் அவுட் சோர்சிங் முறையில் வெளியிலிருந்து ஆட்களை நியமிக்கும் முறையில் தமிழகம் முழுவதும் சேலம் கோட்டத்தில் 800 பேர், தமிழகத்தின் 8 கோட்டங்களில் மொத்தம் 7832 பேர் பணிக்கு நியமிக்கப்பட்டனர். இவர்கள் தினக்கூலி அடிப்படையில் முதலில் எடுக்கப்பட்டு பின்னர் தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியாளராக மாற்றப்பட்டனர். இதன் காரணமாக தனியார் நிறுவனம் என்ன சொல்கிறதோ அதனை செய்ய வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அதாவது கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்னாக சென்னை கோட்டையை முற்றுகையிட்டு மெரினா கடற்கரையில் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இவர்கள் போராட்டத்தை அரசு கண்டுகொள்ளவில்லை. தொடர்ந்து தற்போது மாவட்ட கலெக்டர் அலுவலகம் மாவட்ட வாரியாக அவர்கள் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் தற்போது புகார் மனு அளித்து வருகிறார். இதை குறித்து விளக்குவதற்காக நம்மிடம் பிரபாகரன் என்பவர் இணைந்துள்ளார். அவரை கேட்கலாம். நீங்கள் எப்போ வேலைக்கு சேர்ந்தீங்க, என்ன சொல்லி உங்களை வேலைக்கு சேர்த்தாங்க, இப்போ உங்களோட நிலைமை எப்படி இருக்குது? சார், 2023 போன திமுக ஆட்சியிலேயே தற்காலிகமாக வேலைக்கு ஆள் இல்லைங்க அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் ஆளுக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தோங்க. எங்களை ஓட்டுநர் மற்றும் நடத்துனவங்களா வேலைக்கு ஆளுங்க எடுத்தாங்க. 2026 வரைக்கும் வேலை செய்கிறாங்க. 2023 6 மாதமாக தினக்கூலியாக வேலை செஞ்சோங்க. அதுக்கப்புறம் 2026 தற்காலிகமாக இப்போ ஒப்பந்த ஊழியர்கள் அடிப்படையில் நாங்கள் வேலை செய்கிற மாதிரி கான்ட்ராக்ட் மூலிமா வந்தாங்க. சரி, கான்ட்ராக்டில் வேலை எடுத்தாங்கன்னா நம்ம வேலைக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கும்னு நாங்கள் வந்தாங்க. இப்போ 1 வருஷ காலமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு ஆட்சி மாறினதுனால எங்களை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. எங்கள் கிளையில் போய் கேட்டேங்க. எங்கள் கிளையில் போய் கேட்டால் நீங்கள் போய்ட்டு டெண்டர்காரரை கேளுங்க, கான்ட்ராக்ட்காரரை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட போய் போட்டால் நாங்கள் உங்களை நிறுத்தலைங்க, கிளையில் தான் உங்களை நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சென்னையில் கொண்டு போய் அவர்கிட்ட முதலமைச்சர்கிட்டையும் மனு கொடுத்துருக்குறோங்க. அவங்களும் என்னன்ட்டாங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சர் போட்ட உடனே நாங்கள் இதுக்கு என்ன முடிவோ பண்ணித்தராங்கன்னு சொல்லிட்டாங்க. போக்குவரத்துறை அமைச்சர் போட்டதுலேருந்து இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவர்கிட்டையும் கொண்டு போய் மனுவை கொடுத்தாங்க. அவரும் பார்த்துட்டு கூடிய விரைவில் எடுத்துத்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு 700 பேராட்ட இங்கே நிற்கிறோங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குதுங்க. எங்களை வேலையை விட்டு திடீர்னு நிறுத்திட்டாங்க. இன்றைக்கி இறங்கினங்க, அடுத்த நாள் ஃபோன் பண்ணால் உங்களை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்களுடைய வாழ்வாதாரம் முழுசாக பாதிக்கப்பட்டுருச்சிங்க. இதை நீங்கள் முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போயிட்டு எங்களுக்கு நிரந்தரமான பணி வேணுங்க. அதுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த போராட்டம் பண்ணுறோங்க. நிரந்தரமான பணி வழங்குங்க. அதாவது நிரந்தரமான பணி அப்படிங்கிறீங்க. அப்போ நீங்கள் இதான் பணம் கட்டியிருக்கீங்களா? அதாவது போக்குவரத்து கழகத்துக்கோ இல்லை தனியார் நிறுவனத்துக்கு எதாவது டெபாசிட் தொகை மாதிரி கட்டியிருக்கீங்களா? ஆமாங்க. இப்போ எங்களை ஒப்பந்த ஊழியராக எடுத்த நிறுவனத்திற்கு டீம் ஃபோர்ஸ்னு பேருங்க. அந்த நிறுவனத்துக்கு 20,000 ரூபா நாங்கள் டெபாசிட் கட்டியிருக்கிறோங்க. அதை கட்டினதுங்க. அவங்கக்கிட்ட கேட்டாலுமே உங்களுக்கு நாங்கள் நிறுத்தலைங்க, உங்கள் கிளையில் தான் நிறுத்துக்கிறாங்க, உங்கள் கிளையில் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி எங்களை சொல்லி திடீர்னு வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. இதனால் யாருமே எங்கேயுமே வேலைக்கு போக முடியலைங்க. கிட்டத்தட்ட 700 குடும்பம் வாழ்வாதாரத்தை இல்லாமல் தவிச்சு நிற்கிறோங்க. சார், எங்களுக்கு முதல்ல பணி நிரந்தரம் செய்யணுங்க. அதுதான் நாங்கள் முதல்ல வைக்கிற கோரிக்கைங்க. இப்போ நாங்கள் தற்காலிகமாக ஒரு 50 பேர் ஒரு டிப்போவில் சேர்ந்தோம் அப்படின்னாங்க. 30 பேர்த்த வெளியேற்றிட்டாங்க. அந்த 30 குடும்பத்தினுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாகிட்டு இருக்குதுங்க. மீதி இருக்கிற 20 பேர் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்கள் 30 பேர்த்தினுடைய வேலை சுமை அவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க சொல்கிற வேலையை செய்கிறவங்க மட்டும் உள்ளார இருக்கணுங்க. மீதி ஆளுங்களை வெளியில் அனுப்பிவிட்டாங்க. அதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிருக்குதுங்க. அதை நீங்கள் முதலமைச்சர் பார்வை கொண்டு போய் எங்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சு தரணுங்க. அதாவது எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அரசு வேலை என்று தான் நம்பி நாங்கள் இந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியில் இணைந்தோம். முதலில் தினக்கூலி அடிப்படையிலும் பின்னர் தனியார் நிறுவனத்தில் ஒப்படைக்கப்பட்ட நாங்கள் தற்போது டெபாசிட் தொகை செலுத்தியும் அது மட்டுமின்றி பல்வேறு காரணங்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த தமிழகம் முழுவதும் 7,832 பேர் பல லட்சம் ரூபாய் டெபாசிட் தொகை பெறப்பட்டுள்ளது. அவர்கள் தொகையும் திரும்பப்படவில்லை. ஆனால் அந்த பணம் போய்விட்டால் பரவாயில்லை, எங்களுக்கு பணி நிரந்தரம் ஒன்றே எங்களுக்கு நோக்கம் என கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன்.